வணக்கம். வேலு பைக்கு நாமக்கல். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா யூனிகார்ன். இதில் வண்டி அடைச்சி போகுது. வண்டி ஐடில் ஸ்பீடில் நல்லாயிருக்கு, நிறுத்தி வச்சு ரேஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. ஆனால் வண்டி லோடு கொடுத்து போகும்போது அடைக்குது. ஸ்கேனிங் மிஷின் போட்டு பார்த்தா ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை, நோ ஃபால்ட் கோட்ஸ். பார்க்கும்போது இதில் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபில்ட்ரு தான் ப்ராப்ளம். இந்த ஃபில்ட்ரை வந்து சர்வீஸ் டு சர்வீஸ் மாற்றணும். நிறைய பேர் மாற்றுறதில்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபில்டரை மாற்ற சொல்லி கஸ்டமரும் சொல்கிறதில்ல. ஆனால் மெக்கானிக்லேயே தானாக முன் வந்து இந்த ஃபில்டரை மாற்றிடணும். இது மாற்றினா தான் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஃபில்ட்ரு வந்து பழைய ஃபில்ட்ரு, புது ஃபில்ட்ரு வாங்கி இதுக்கு மாற்ற போகிறோம். இதான் பம்பில் இருக்கிற ஃபில்ட்ரு. இதை வந்து பழைய ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு புது ஃபில்ட்ரு ஓஇ ஃபில்ட்ரு வாங்கி, ஒரிஜினல் ஃபில்ட்ரு வாங்கி ஹோண்டா வந்து மாற்றினா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். புது ஃபில்ட்ரு மாட்டுறதுக்கு முன்னாடி இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாமல் மண் இருக்கும், சுத்தமாக அந்த க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு சுத்தமாக இருக்கும், பளிச்சுன்னு. இது அந்த புது ஃபில்ட்ரு. இந்த விலை 370 ரூபா. இந்த புது ஃபில்ட்ரு வச்சு இதில் ஒரு சின்ன ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் எடுத்து அதில் போட்டுக்கணும். ஓரிங் போடலன்னா பெட்ரோல் லீக் ஆகிடும். ஓரிங் ஓரிங் பாருங்கள், உள்ளே போட்டாச்சு. இந்த ஓரிங்னா பெட்ரோல் லீக் ஆகிடும். கரெக்டாக இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ தம் ப்ரெஸ் சீட்டிங் ஆகிடும். இந்த ஹோல்டரில் ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங், இந்த சின்ன ரவுண்டாக இருக்கும், அந்த ஓரிங் புது ஓரிங் போட்டு இது வந்து ஃபில்ட்ரோடையே வரும். இந்த கப்பு கரெக்டாக இந்த காடியில் வச்சு கரெக்டாக அந்த 4 பின்னு உட்கார்ற மாதிரி காடியில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் 4 பின்னுமே லாக் ஆகிடும். கடக்குன்னு ஒரு சவுண்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெட்ரோல் டியூப்லாம் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது. இந்த டியூபு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட வேண்டியது. இப்போ இது பெட்ரோல் இன்டேக் டியூபு, இது வந்து ஓவர்ஃப்ளோ ரிட்டர்ன் டியூப். ரெண்டையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணி கரெக்டாக கிளிப்பிங் பண்ணிடணும். இந்த கிளிப்பிங் பண்ணலன்னா பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபில்ட்ரு ஹோல்டரோடு மாற்றியாச்சு. இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டேங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். பிடிங்கி ட்ரெயின் பண்ண பெட்ரோல்லாம் டேங்க்கில் ஃபில் பண்ணிடலாம். புது ஃபில்ட்ரு மாட்டியாச்சு. இப்போ வந்து சாவி ஆன் பண்ணோன்னா கிர்ன்னு ஒரு சத்தம் வரும். தொட்டு பார்த்தீங்கன்னு தெரியும் வைப்ரேஷன். ரன் பண்ணுறோம், ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாக பம்பு லோட் ஆகலையும் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். வெரி குட். ரேஸ் பண்ண பெட்ரோல் ஃபில்ட்ரு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த ஏர் ஃபில்ட்ரு பாருங்கள் எப்படி அடைச்சிருக்கு. பழைய ஃபில்ட்ரு அதையும் கழட்டிட்டு புது ஏர் ஃபில்ட்ரு மாட்டிட்டோம்னா அந்த நார்ம்ஸ் கரெக்டாக ஏர் ஃபியூல் மிக்சர் ரேஷியோ 14.7:1 அந்த ரேஞ்சு கரெக்டாக மிக்சர் உள்ளே போய் நாசில் ஃபயர் ஆகும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இது கஸ்டமர் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடைச்சி போகிறது, இந்த பிக்கப் கம்மியாகிறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிரும். இட்ஸ் வேலு பைக்கர் நாமக்கல். இஃப் யூ லைக் இட், யூ வில் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ.